அப்படியே தம்பி ஏய் ஜுவாங் ஜுவாங் ஜுவாங்க ஜுவாங் ஜுவாங் என்ன செஞ்சுட்டு போனீங்கன்னு தெரியுதா? கழிவு போட்டுப்பார். இல்ல இது என்னன்னு சொன்னா, நம்ம நாடு ஒரு அழகான நாடு, அழகான கிராமங்கள் இருக்கு. இப்படி வீதி ஓரங்கள்ல பாருங்க, நாங்க ஒரு சமூக பணி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பணியில இந்த முக்கியமான இப்படி நீங்க ரோட்டு ஓரத்துல இப்படி அசிங்கங்கள் என்ன செஞ்சீங்க, தூக்கி வாகனத்துல இருந்த மாதிரி போட்டுட்டு போறீங்க. போட்டுட்டு போகக்குள்ள இந்த கிராமங்களை எவ்வளவு அசிங்கமா வளர்ந்து இந்த ரோட்டோரங்கள் வளமை அதெல்லாம் குப்பை போடுறது இல்ல தம்பி, அப்படி இல்ல. இதுக்கு போறவும் இந்த ஊத்தைகள் இருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஊத்தைகள் போடக்கூடிய சில இடங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வீசிட்டு போங்க. தயவு செய்து இந்த மாதிரி வேலைகளை இதுக்கு போறவு செஞ்சிடாதீங்க. நானும் ஒரு கவர்ல செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன். என்ன நான் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு? இல்ல நீங்க அதை ஹெல்ப் பண்ணலாம். எங்களுக்கு இப்ப ஆக்கள் நாங்க இருக்கோம், இப்படியோ எங்களோட பணிகள் செஞ்சுட்டு நாங்க இப்படியோ போவோம். ரைட், இப்படி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தவறுகள் இதுக்கு போறோம் நீங்க செஞ்சுறாங்க. வீதி ஓரங்கள் ஹெல்ப் பண்ண இல்ல தம்பி, நீங்க போங்க, உங்களோட வேலைக்கு நீங்க போங்க. சரியா? சரி, சரியா பேர்? சரியா? கொஞ்சம் நில்லு. அப்படி தம்பி இறங்கி வாங்கம்மா, இறங்கி வாங்க. என்ன நாங்க உங்களுக்கு விளங்குது, நாங்க அதாவது இந்த ரோட்டோரத்துல ஊத்த பொறக்குற மாதிரியா விளங்குது? குப்பை பொறக்குற போட்டு என்ன வரையும் நான் உங்களுக்கு என்ன விளங்குதா? ஓ, எங்களுக்கு விளங்குது. என்ன சண்டித்தனத்துல தம்பி நாங்க இன்னைக்கு சண்டைக்கு வரல. நான் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கேன். அழகா இருக்கா ஒரு யூடியூபர்ல கொஞ்சம் பாருங்க. சமூகத்துல எவ்வளவு சோசியல் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ அவருக்கு என்ன சேவை இது? இன்னைக்கு கிளீன் ஸ்ரீலங்காவோட ஃபுல்லா எல்லாத்தையும் நாம எல்லாரும் ஒத்துதான் இந்த வேலையை செய்யணும். நான் எல்லா முஸ்பாத்தையும் பார்த்து தான் இருக்கேன். அழகா இருக்கா உங்களுக்கு? இப்படி ஒரு நம்மட நாடு இது நம்மட நாடு. நாம தான் நம்மட கிராமங்களை ரோட்டுகளை அழகா வச்சிருக்கோம். இதை விட்டு போட்டு நீங்க எந்த மேல குப்பை அறிறேன், குப்பால்ற மாதிரி அறிக்கி. நான் ஒரு யூடியூப் சேனல் செய்யறேன், பாருங்க. ஸ்ரீலங்கங்கிற ஒரு யூடியூப் சேனல் செய்யறேன். அதுல எங்களோட ஒரு பார்ட் வந்து கிளீன் ஸ்ரீலங்காங்கிறத நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, வாகனத்தை நிப்பாட்டி ரோட்டுல எறிகிறீங்க, எங்களோட மேல படுற மாதிரி எறிகிறீங்க. அப்ப நாங்க உங்களுக்கு பார்த்தா நாங்க குப்பை மாதிரியா விளங்குது? அப்படி செய்யாங்க தம்பி. அவையோட சேர்ந்து நாமளும் செய்யணும். நம்மள வேண்ட டைம் ஒதுக்கி நாம அவரோட பங்கு போடுற மாதிரி செய்யுங்க. இனி அவ்வாறான செயற்பாடு செய்யாங்க. நாமளும் சமூக இதுகளை செய்ய வேணும். ரைட்டா? நீ செய்யாம சும்மா டக்குன்னு கையவங்கள மாதிரி செய்யற அதெல்லாம் கூட தம்பி. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்கிட்டா? நீ அப்படி செய்யணும். இப்படி இருக்கக்குள்ள நாம எல்லாரும் தான் நம்ம கிராமங்களை சுத்தமா வச்சிருந்தா, மத்த ஆட்கள் நம்மளோட கிராமங்களை நாம சுத்தமா வச்சிருந்தா தான் மத்த இடங்கள்ல இருந்து வாரவங்க இந்த ஊர் அழகான முறையில் இருக்கி இந்த ஊர்கள்ல தேவையில்லாத வேலை கழிவு பொருட்களை நாம என்ன செய்யக்கூடாது, எறியக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கிளீன் ஸ்ரீலங்காங்கிற அந்த நாமத்தை முழு இலங்கையும் என்ன செய்யும் ஒத்து ஓங்குறதுக்கு என்ன செய்வாங்க,
செய்வோம். நாம இன்ஷா அல்லாஹ் அந்த பணியை நாங்க செய்ய போறோம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. செஞ்ச போலாம் அடிக்க வந்தது. சரி, அந்த பணியில நாங்களும் ஈடுபடுறோம். சரி, எங்களுக்கு இது சந்தோஷமா இருக்கு, இது சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வேலையை செய்யுங்க. ஓ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வி ஆர் ஸ்ரீலங்கனின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் பாலமுனையிலிருந்து. இதுல விழிப்புணர்வுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பாதையோரங்கள்ல போகும்போது, வாகனத்துல செல்லும் போது கண்ணாடிக்கு மேலால குப்பையை தூக்கி, பம்பஸை தூக்கி, போத்தலை தூக்கி எறிகிறத தயவு செய்து தவிர்த்து கொள்வோம் என்கிறதுக்கான விழிப்புணர்வு காணொளி தான் இங்கே நாங்க செஞ்சு கொண்டிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக இப்ப சாதாரணமா உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒருவர் ஒரு பம்பஸ் கட்டின ஒரு பேக்கையோ அல்லது ஒரு போத்தலையோ எரிஞ்சு போட்டு போனா உங்களுக்கு எப்படி சூடாகுமோ அந்த கோபம் எல்லாருக்கும் வரணும். நம்மட நாடு, நம்மட கிராமம், நம்மட வீடு என்று நினைச்சு இந்த பாதை ஓரங்கள்ல இப்படியான பொதிகள், அதாவது கழிவு பொருட்களை என்ன செய்யறது, வீசுவதை தவிர்ப்போம் என்பதற்கான இந்த விழிப்புணர்வு காணொளி எங்களை வி ஆர் ஸ்ரீலங்கன் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற வேலை திட்டத்தை என்று ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்ய வேண்டாம் என்று கேட்டு, இவ்வாறான அந்த குப்பைகளை வந்து நமது பிரதேசத்துல உள்ள பிரதேச வண்டிகள் இருக்கு, அதனூடாக அதை உங்களை குப்பைகளை அதுல போட்டுக்கொள்ளுங்க. அந்த வாகனத்துல பஸ் பயணங்கள்ல ஈடுபடுகின்ற போது சிலர்கள் அந்த போத்தல்களை குடித்து கொண்டு எறிகின்ற போது பின்னுக்கு வருகின்ற வாகனத்திலே பட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை முற்றாக தடை செய்யுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாங்க செய்து காட்டியிருக்கின்றோம். மற்றது அது மாத்திரம் இல்லாம வெத்திலையை மென்று துப்பக்கூடியவர்களும் இருப்பார்கள். துப்பி போட்டு ஒரு பேக்கில் வச்சிருந்து அதை வீசும் போதும் சில மக்கள் உடம்புல அது பட்டு அசௌகரியத்தை உண்டாக்குது. அந்த விஷயங்களை தவிர்ப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் வி ஆர் ஸ்ரீலங்கன் செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களோட பயணம் இது முடிவில்லை, ஆரம்பம். வி ஆர் ஸ்ரீலங்கா.